சில பேர் இந்த குடுகுடுப்புக்காரர் வருவாங்க, பாஞ்சாலங்குறிச்சி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வருவாங்க. அதாவது வந்து நாயக்கர் செட்டு, நாயக்கர் குடும்பம் அப்படின்னு சொல்லி குடுகுடுப்புக்காரர் வருவாங்க. அவங்களாம் எல்லா கிராமங்கள்லையுமே கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் எப்படின்னா இந்த சீசன் டயத்தில் வருவாங்க. எந்த சீசன் டயத்துலனா கருதறுப்பு சீசன் டயம். அதாவது நம்ம மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த மாதிரி டயத்தில் வருவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எல்லாருமே கருதறுத்து விளைஞ்சு அதை அறுத்து விற்பனை செய்யக்கூடிய காலமாக இருக்கும். அந்த நேரம் வந்து அவங்க வந்து குடியிருப்புக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் அந்த குடும்பத்தில் வந்து குறி சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி நடந்துருக்கு, இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்காண்டியான இந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்பட்றா நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை வந்தோடனே ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிருக்கு, இப்படிலாம் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, இது காரணம் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத சில பேர் ஆராய்வாங்க, சில பேர் ஆராய மாட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க, அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்க சொல்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, அவங்கள யார் அந்த மாதிரி விஷயத்த உங்கள் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பக்கார ஒரு மனிதர் குறி சொல்லக்கூடியவர்கிட்ட வந்து எப்படி சொல்ல வைக்கிது, அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறத நான் என்னுடைய கருத்து கணிப்பில் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா என்னுடைய ஆராய்ப்பு மூலமாக என்னுடைய நான் நிறையா வீட்டு பார்த்துருக்கேன். எங்கள் வீட்லேயே வந்திருக்காங்க. நானும் நிறையா வீட்டையும் பார்த்து வீட்டில் வரும்போதெல்லாம் நான் கேட்பேன், எப்பட்றா நம்ம குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் எப்படி கரெக்டாக சொல்கிறாரு, இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்களா, இல்லை அவங்க எப்படி என்ன எதனால் எப்படி சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆத்மா வந்து சொல்லுதா, ஒரு தெய்வம் வந்து சொல்லுதா அப்படிங்கிறத நான் அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் எப்போ நடந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அது, சரி நம்மளும் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறக்காண்டி இதை நான் ஒரு மனிதர்கிட்ட, எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவமான ஒரு மனிதர்கிட்ட, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அது பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரிமுத்து என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நண்பர். ஆமாம், இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம் ஒரு குருநாதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டலாம் அப்படின்னா என்னுடைய நண்பன் வந்து என்னுடைய மாரிமுத்து. இந்த ஒரு அற்புதமான பேச்சுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மக்களுக்கு நான் தெளிவுபடுத்துறதுக்கான காரணம் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மாரிமுத்து. ஏன்னா அவரை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்கும்போது நான் அவன்கிட்ட தான் நான் அந்த மாரிமுத்து அப்படிங்கிற என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்குறேன். என்னடா இது எப்படா அப்படிலாம் நடந்துச்சு, என்ன காரணம், இதுக்கான காரணம் என்ன, இதுக்கோட வம்சாவளி என்ன, இதனுடைய அனுபவபூர்வமான ஒரு விஷயங்கள் என்ன, இது எப்படி சொல்கிறாங்க, இது யாரும் ஒரு ஆத்மா சொல்லுதா, இல்லை அவங்களா வந்து நான் வந்து இல்லை யாரும் சொல்லி கொடுத்து வந்து சொல்கிறாளா கேட்குறாளா அப்படிங்கிறத நான் கேட்டேன். இல்லை அப்போ தான் சொன்னேன்ட்ட, இது வந்து ஒரு எப்படின்னா அவருடைய தன்னுடைய மைண்டை பார்த்து, தன்னுடைய குடும்பத்தை பார்த்து, தன்னுடைய குடும்பம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய மைண்டானது தன்னுடைய நாவால் சொல்கிற விஷயங்கள் இது வந்து. அப்போ இது என்ன கான்செப்ட், இது எதில் வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இது ஒரு ஆன்மீக ரீதியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி, ஆன்மீக ரீதியாக எப்படி பார்க்குறது, இதுக்கான என்ன இதை தேடணும், இது மந்திரம் பண்ணணுமா, இது மாயாஜாலங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து வம்சாவளியாக வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னான். வம்சாவளினா அப்போ அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு ஐயா இருப்பாருன்னு வச்சுங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தன்னுடைய ஐயா இருக்கார். அவர் வந்து ஒரு சாமியாடி குறி சொல்லி அந்த காலத்தில் தவம் இருந்து தன்னுடைய உடம்புகளை கட்டுக்கோப்பாக வைத்து தன்னுடைய உடம்பை வந்து ஆன்மீகத்தில் இறங்கி ஆன்மீக ரீதியாக தன்னுடைய உடம்பை ஆன்மீக வளர்ச்சியாக வளர்த்து என்ன தன்னுடைய பிரச்சனைக்கான என்ன தீர்வு கிடைக்கும். அதாவது ஒரு மருத்துவர் வந்து ஒரு 6 வருஷம் படிக்கிறாரு. இப்போ இந்த 6 வருஷம் படித்தா தான் இவருக்கு என்ன வியாதி இருக்குது, இவர் எதனால் இந்த பாதிப்பில் ஒரு ஆள் வயிற்று வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, தலையை வலிக்குது அப்படிலாம் சொல்லுவோம் போய் ஆஸ்பத்திரியில் போய். இது வந்து எதனால் அடிக்குது, என்ன இது காய்ச்சல் எதுக்காக அடிக்குது, வயிறு வலி எதனால் வருது அப்படிங்கிறத 6 வருஷம் படித்து டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்மளை மாதிரி பேஷண்ட்டுக்கு யாருக்கும் தெரியாது. வலிக்கிறது தெரியும், இந்த மாதிரி நடந்துக்கிறது தெரியும், இது எதனால் வலிக்குது, என்ன காரணம், என்ன மாதிரியான நோய் இருக்குது அப்படிங்கிறத டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். 6 வருஷம் டாக்டருக்கு படித்தார்ல, அவருக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்கும் நமக்கு பேஷண்ட்டுக்கு தெரியாது. இதுதான் விஷயமே. அப்போ டாக்டர் யார், அந்த ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய அந்த குடுகுடுப்புக்காரர். அப்போ அவர் எப்படி படிச்சிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய தாத்தா மூலியமாக தன்னுடைய நிறைய பயிற்சிகளை எடுத்து தவம் இருந்து தெய்வங்களிலிருந்து வழிபட்டு தெய்வங்களுடைய அனுக்கிரகத்தோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு இதை நீ செய்கிறா கொன்றா செய்கிறா அப்படிங்கிறத சொல்லி அவர்கள் மூலியமாக அவர் மயன், அவருடைய புள்ள, அவருடைய பேரன் இப்படி தொன்று தொட்டாக வளர்ந்து வந்து இதை வந்து ஒரு பெரிய குடும்பமாக வளர்ந்து அவங்களுடைய ஒரு வாக்கு, சரி நீ வந்து இந்த மாதிரி இந்த ஆளுகளை பார்த்தா ஒரு குடும்பத்தை பார்த்தா என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இதை சொல்லக்கூடிய ஒரு அம்சாவளி உனக்கு அந்த வம்சம் வந்து உனக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து அவனுடைய வாயால் அந்த வாக்குகளை எல்லாருக்கும் அவருக்கு அந்த நிறைவேற்றிருக்காரு.
அதன் மூலியமாகத்தான் இந்த பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத என் ஃப்ரெண்டு மாரிமுத்து சொன்னான். சரி, நம்ம இதை எப்படியாவது நம்ம அதை ஒரு ஆராய்ச்சி எடுத்து இவங்கள மாதிரியே நம்மளும் அதை செய்யணும், நம்மளும் அந்த வழிக்கு போகணும் அப்படிங்கிறத நானும் இதை என்ன பண்ணணும்னு நினச்சி ஒரு இதில் வந்து உள்ளே இறங்கி போனேன். உள்ளே இறங்கி போகும்போது அப்போ தான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகவாதி இருக்காங்க, வா அவரை போய் நம்ம சந்திப்போம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனான். ஏன்னா அப்போ கூட்டிகிட்டு போகும்பொழுது அப்போ ரொம்ப தூரம் லாங்கில் போனோம். எனக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் குடும்பத்தில் சூழ்நிலைலாம் நிறையா இருந்துச்சு. அப்போ எனக்கும் இந்த பிரச்சனைலாம் எதுக்கு வருது, எதனால் வருது அப்படிங்கிறது முன்கூட்டியே ஒரு முன்னுதாரணமாக அந்த நம்மளுடைய மைண்டானது இதனால தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டே என் மனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை நான் பெருமையாக பெருசாக எடுத்துக்கிறது, அதை நான் எப்படி இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறது, இதுதான் பிரச்சனை வருது அப்படிங்கிறத எப்படி நான் ஸ்ட்ராங்காக அதை உருணித்து அதை வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிக்கிறது அப்படிங்கிறத எனக்கு அதை பற்றி தெரியலை. இந்த பாயிண்ட்டு இதுதான் அப்படிங்கிறத பிடிக்கிறதுக்காக இந்த அனுபவ ரீதியாக உள்ள நண்பரை ஒரு ஆளை போய் பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத நினச்சி நானும் என் ஃப்ரெண்டு மாரிமுத்து ஒரு பயணத்துக்கு ஒரு பஸ்ஸில் ரொம்ப தூரம் பயணம், ஒரு 3 கிலோமீட்டர் பயணத்துக்கு தொடர்பு கொள்கிறோம்.